ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் திருநெல்வேலியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருந்தது. அங்கே சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி 1 கப், பருப்பு எல்லாமே சேர்ந்து 1 கப், இல்லைன்னா அதுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. துவரம்பருப்பு 1/4 கப், உளுந்தம்பருப்பு 1/4 கப், கடலைப்பருப்பு 1/4 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அரிசியை தனியாக ஊற வச்சுக்கணும், பருப்பெல்லாம் தனியாக ஊற வைக்கணும். அரிசியை நல்லா 2 முறை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி மினிமம் 2 மணி நேரம் ஊற வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் ஒரு 3 to 4 hours கூட ஊற வச்சுக்கலாம். பருப்பெல்லாம் ஊற வைக்கும்போது பாசிப்பருப்பை மட்டும் தனியாக ஊற வைக்கணும். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு இது 3ஐயும் நீங்கள் ஒன்றா சேர்த்துட்டு கழுவிட்டு தனியாக ஊற வச்சுருங்க. பருப்பு எல்லாமே நீங்கள் ஒரு மினிமம் 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2 hours ஊறினா போதும். இல்லை அதுக்கு மேலே ஊறினாலும் தப்பு கிடையாது, பட் அதை விட கம்மியான நேரம் ஊற வைக்கக்கூடாது. பாசிப்பருப்பை மட்டும் தனியாக 1 கப்பில் தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ஏன்னா நம்ம மற்ற நார்மல் அடைக்கு எல்லாமே ஒன்றா அரைப்போம், இதில் பாசிப்பருப்பு தனியாக இருக்கணும். இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு மிளகாய் வற்றல், கொஞ்சமாக கறிவேப்பிலை, சிறிதளவு மிளகு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து முதல்ல ட்ரையாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா அரிசி கூட சேர்த்தும் போது இதெல்லாம் அரைப்படாது, அதனால் முதல்ல ட்ரையாக அரைச்சிக்கிறோம், ஒரு கோர்ஸ் பேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமா அரிசி, தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க, கொஞ்சம் கொரகொரப்பான நம்ம தோசைக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிக்கணும். தேவையான தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அடுத்து பருப்பு, 3 பருப்புகள் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம். பெருங்காயம் இப்போ போடுறதுனாலும் போடலாம், நீங்கள் அடை ஊற்றும் போது கூட போட்டுக்கலாம். இதையும் நல்லா கோர்ஸ் மாதிரி தான் அரைக்கணும், கோர்ஸ் பவுடர் மாதிரி இருக்கும் இல்லையா, பேஸ்ட் மாதிரி, அதாவது வடைக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடாது, அப்போ அடை நல்லா இருக்காது. 3/4 பாகம் அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து ஜஸ்ட் ஒரே ஒரு சுற்றலாம், இல்லை பாசிப்பருப்பு அப்படியே கூட நம்ம சேர்த்துக்கலாம், அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து வச்சுருங்க. எப்போவுமே அடை அரைச்சதும் ஊற்றலான்னு சொல்லுவாங்க, ஆனால் அரைச்சதும் ஊற்றினா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும், எல்லாமே மிக்ஸ் ஆகாது. நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில் சுடணும் அப்படின்னா நைட்டு அரைச்ச உடனேயுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். காலையில் அது கொஞ்சம் ஒரு புளிச்ச மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸாவது மினிமம் வச்சிட்டிங்கன்னா அடை ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், அது பருப்பு தெரியுது பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா தெரியும். இப்போ நல்லா கல்லை காய வச்சுட்டு தின்னாவே ஊற்றலாம். அடைனா நீங்கள் திக்காக மொந்துன்னு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தின்னா ரோஸ்ட் மாதிரி கூட ஊற்றலாம். தேவையான அளவு தண்ணி பார்த்துக்கோங்க. மாவுக்கு பதம் நம்ம தோசை ஊற்றுற பதத்தில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் கரைச்சிக்கலாம். ஸோ சுற்றி எண்ணெய் விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா அடை ரெடி. இதில் பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த பாசிப்பருப்பு அப்படியே போடுறதுனால உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சியாக ஒரு இடையில கடிக்கிற மாதிரி வரும். தோசையில் பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா பாசிப்பருப்பு அங்கங்கே அப்படியே நிற்கும், தெரியும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. இந்த மாதிரி நீங்களும் அடை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.